எல்லோருக்கும் வணக்கம். பொதுவா வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்ன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில வீடு கட்டுறதும், கல்யாணம் பண்றதும் இருக்கிறதுலே மிகப்பெரிய காரியம். அது எல்லோரோட வாழ்க்கையிலயும் கிடைக்குமா? அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். அந்த அடிப்படையில பார்த்தா, ஒரு சிலர் கல்யாணம் கூட முடிச்சுருவாங்க. அதாவது வாடகை வீட்ல இருந்துக்கிட்டே கூட கல்யாணம் கூட முடிச்சுருவாங்க. ஆ வீடு கட்ட முடியாம போயிருவாங்க. ஒரு சிலருக்கு 2மே வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும். அதனால ஒரு மனிதனோட வாழ்க்கையில வீடு கட்டுறதும், கல்யாணம் பண்றதும் மிகப்பெரிய காரியம். அதெல்லாம் 2யுமே பண்ணிட்டா ரொம்ப சிறப்பான வேலை தான். அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாரி ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூமாவது சொந்த வீடுன்னு இருந்தா, அது ஒரு சந்தோஷம் தான். ஆ அப்படி இருக்க சூழ்நிலையில இப்ப நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானு கரெக்ட்டா 1998ல வந்து என்னோட அப்பா இறந்துட்டாரு. அப்பல்லாம் நாங்க பழைய வீட்ல தான் இருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, நான் அப்பா 1998ல இறந்ததுக்கு அப்புறமா நானும், அம்மாவும் மட்டும் தான் நம்ம வீட்ல பழைய வீட்ல குடியிருந்தோம். கரெக்ட்டா 5 வருஷம் கழிச்சு 2003ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதாவது நான் என்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த சுவர்கள்ல விளம்பரம் எழுதுவோம் பார்த்தீங்களா? ஆர்டிஸ்ட், அதாவது டிராயிங் ஆர்டிஸ்ட். இப்ப சைன் போர்டு பண்றது, சுவர்கள்ல விளம்பரம் எழுதுறது, இந்த மாரி வேலை தான் நம்ம வேலை. அந்த வேலை பார்த்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அம்மாகிட்ட குடுக்கும்போது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு 5 வருஷத்துல கல்யாணம் பண்ணோம். நான் ஜஸ்ட் +2 தான் படிச்சிருக்கேன். என்னையும் நம்பி, இது வந்து ஒரு கிராமம். என்னையும் நம்பி நமக்கு பொண்ணு குடுத்தாங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆ என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் நெறைய மாற்றங்கள். அவ குடுத்த ஐடியாவுல கொஞ்சம் கொஞ்சமா நானு கஷ்டப்பட்டு ஒரு சில வேலைகள், அதாவது எல்ஐசி ஏஜென்ட்டா இருந்தேன். நெறைய வேலைகள பார்த்தோம். ஒண்ணும் செட் ஆகாம கடைசிக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு குழந்தையா, ஃபர்ஸ்ட்டு தர்ணேஷ், அடுத்து வர்ஷினி, தீபக் 3 பேரும் பிறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கடன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வெளிநாடு போயிட்டு, அங்க போய் இருக்கிற கடன்லாம் அடைச்சுட்டு ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சேன். ஒரு 1 வருஷம், 2 வருஷத்துல கடன்லாம் அடைச்சாச்சு. அதுக்கப்புறமா ஆ ஒரு 10, 20 லட்ச ரூவா பக்கம் மிச்சம் வந்துச்சு. அந்த மிச்ச காச கொண்டு வந்து வீடு கட்டி முடிச்சுட்டு, மறுபடியும் பழைய வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆக மொத்தம் என்னோட லைஃப்ல நானு ஒரு கல்யாணமும் முடிச்சாச்சு. என்னோட சொந்த செலவுல. அதாவது அப்பா இல்லாமலே என்னோட சொந்த செலவுல நானா சம்பாரிச்சு கல்யாணமும் முடிச்சாச்சு. என்னோட சொந்த சம்பாத்தியத்துல வீடும் கட்டியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நெறைய பேர் விரும்பி கேட்டிருந்தாங்க. நம்ம ஹோம் டூர போடுங்கன்னு சொல்லி. நான் இதில என்னடா காட்டுறதுக்கு இருக்கு? ஆல்ரெடி நம்ம வீடியோவுல எல்லா எல்லா வீடியோலயும் பேக்கிரவுண்ட பார்த்துருப்பீங்க. இனி இத போய் காட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு நெனச்சேன். ஆனா, அதிலயும் ஒரு சுவாரஸ்யம் கண்டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வீட எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கட்டுனேன். அது எந்த மாரிலாம் ரசிச்சு கட்டுனோம். என்னோட பட்ஜெட்டுக்குள்ள எப்படி கட்டுனோம். அந்த வீடு எப்படி இருக்குன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் நான் வந்து வீடு ஆரம்பிக்கும்போதும் சரி, டைல்ஸு இதுக்கு ஆரம்பிக்கும்போதும் சரி, வேலைகள் ஆரம்பிக்கும்போதும் எப்பயுமே பூஜை ரூம்ல இருந்து தான் ஆரம்பிச்சு வந்தாங்க. அதனால இப்ப நான் உங்களுக்கு பூஜை ரூம்ல இருந்தே ஆரம்பிச்சு இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க பூஜை ரூம்ல இருந்து ஆரம்பிப்போம். சாமி முருகா மணி போச்சு. பாருங்க, இதுதான் நம்ம பூஜை ரூமு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 அடி அகலம் இருக்கு. நீளம் வந்து 4 அடி. இதுதான் பூஜை ரூமு. இது வந்து குபேரன் மூலையில அமைஞ்சிருக்கு. நம்ம வீடு வந்து வடக்கு பார்த்த வாசப்படி. குபேரன் மூலையில இந்த பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. நெறைய பிளான் பண்ணோம். ஆண்டவன் குடுத்து வச்சது இவ்வளோதான். இதுல வந்து பூஜை ரூம்ல பொதுவா ஜன்னல் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஜன்னல் எதுவும் வைக்கல. ஒரே ஒரு பல்பு. இங்க ஒரு குண்டு பல்ப் மாட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. இந்த போட்டோ இப்போ பழனியில நம்ம மாலை போட்டு பாத யாத்திரை போயிட்டு வந்தோம். இந்த போட்டோ முருகன் போட்டோ இப்போ வாங்கினது. இது வந்து அம்மா வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வாங்கினது. அது சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்தது. இப்படி ஒவ்வொன்றும் நீங்க திருப்பதி நான் ஒரு டைம் போயிட்டு வந்தேன், அப்போ வாங்கினது. இப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ வாங்கினது. அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓம் சக்தி, அம்மா ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ வாங்கினது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மன் சிலை ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. இது சிவன். இதுவுமே அப்படிதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. அன்னபூரணி. இது வந்து நாங்க ஒரு இதுல பாத்திர கடையில வாங்கினோம். இதுதான் நம்ம பூஜை ரூம். இந்த குபேரன் சிலை. சரிங்களா? குபேரன்
ஓகே, இதுதான் நம்ம பூஜை ரூமு. இப்போ நம்ம அடுத்து பக்கத்தில் இருக்க ரூம்ல இருந்து அப்படியே போவோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம் பக்கத்தில், அதாவது குபேரன் மூலைக்கு பக்கத்தில் அடுத்த பெட்ரூம் இது. இந்த பெட்ரூம் வந்து எதுக்காக பூஜை ரூம் பக்கத்தில் பெட்ரூம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு கூட ஃபீல் பண்ணலாம். இது வந்து நான் எப்படி பார்த்தா என்னோட அம்மாவுக்காக கட்டினது இந்த பெட்ரூமை. அம்மா வந்து தனியாக இருக்காங்க, நம்ம அந்த ரூமில் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இது அம்மாவுக்காக பண்ணது. இந்த டைல்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க, இது ஞாபகம் இருக்கு அவங்க? ஆமா, ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பிளேனா தான் கட்டியிருந்தோம். முதல்ல இந்த கப்போர்ட்லாம் கிடையாது, பிளேனா கட்டியிருந்தோம். இந்த இது மட்டும் தான் சன்ஸ் இது சாரி இந்த லாப்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டேய் உங்க ரூமுக்குலாம் நீங்க அலமாரி எல்லாம் செட் பண்ணிட்டீங்க, என் ரூமுக்கு கண்டிப்பா வேணும்னு சொன்ன அம்மா வைக்கிறதுக்காக செட் பண்ணதான் இது. இந்த இது அப்புறம் டைல்ஸ்லாம் கீழே இருக்கு, அதெல்லாம் பேக்கவே இல்லை, அப்படியே வச்சு ஞாபகம் இருக்கா? இது அம்மாவுக்காக துணிமணி வைக்க இந்த இடத்துல கட்டில் போட்டு தூங்குற மாதிரி செட் பண்ணியிருந்தோம். அம்மா இப்போ இல்லை, அதனால இப்போ நம்ம இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு. இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே அப்படியே காட்டு. பாத்திரங்கள் இது ஃபுல்லா நம்ம வந்து முன்னாடி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பாத்திரங்கள் இது அம்மா சீர் கொண்டு வந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததுல எங்க அக்கா கொண்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிற பாத்திரம் பூரா இப்ப புதுசா ஆமாங்க, இது பூரா பாத்திரம் வாங்கினது. வேற என்ன இருக்கு மேல? துணி, சாமி துணி. இது இந்த நகை நட்டு துணிமணி வாங்குவோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து கிஃப்டா கொடுக்கக்கூடிய பேக்லாம் இருக்கு. இதுல வேற ஒண்ணும் இல்ல. அப்புறமா பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் வாங்கணும்ல, சிஸ்டம் வாங்கியிருக்கோம். அந்த சிஸ்டத்தோட காலி பெட்டிகள், இந்த கீபோர்டு வைக்கிறது, இதெல்லாம் இது வந்து அந்த பாத்தீங்களா பாத்திரம் ஒவ்வொன்றும் நம்ம அப்பப்போ ஆன்லைன்ல நம்ம சமைக்கிற பாத்திரங்கள், இந்த கண்ணாடி பாத்திரங்கள் பாருங்க, எல்லாமே நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு டைமும் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சமையல் பண்ணோம். அப்புறம் நாளாக கொஞ்சம் வெரைட்டியாக ஏதாவது பண்ணணுமே ஆசைப்பட்டு நிறையா வாங்கினதா. நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, நிறைய விஷயம் தான் இருக்கு. பனியார சட்டி, இதெல்லாம் நான் நினைச்ச மாதிரி அமையல. அந்த பனியார சட்டி சின்ன சின்ன குழியா பாருங்க. ஆமா, பனியார சட்டி இதெல்லாம் சரியா அமையல. இருந்தாலும் பரவாயில்ல. பனியார சட்டி நாங்க வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, பனியாரம் சொல்ற மாதிரி, அது இந்த மாதிரி சட்டி தான். நிறைய பாத்திரங்கள் வேற, பிரியாணி போடக்கூடிய மண் பாத்திரங்கள் பாருங்க, மீன் சட்டி, மீன் குழம்பு இதெல்லாம் நிறைய வச்சிருப்போம், பாத்திருப்பீங்க. மண் பாத்திரங்கள் எல்லாமே பிரியாணி செய்யறதுக்கு 1 கிலோ 1.5 கிலோ செய்யறது, இது 2 கிலோ 3 கிலோ செய்யற அளவுக்கு பிரியாணி. ஆமா, இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரங்கள் எல்லாமே கண்ணாடி ஐட்டம்லாம் பாக்ஸ்ல வச்சிருக்கோம். ஆமா, இது பூராமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்த, வீடியோவுக்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் இங்கே தான் இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு வருஷமே ஆச்சு. பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு, நம்ம அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக லைட்டிங் நம்ம வீட்டில் பத்தாது, இந்த கேமரா வச்சு எடுத்துக்கணும், அப்போ லைட்டிங் பத்தாது. அதுக்காக கோயம்புத்தூரில் வாடகைக்கு கார் பிடிச்சிட்டு போய் இதை போய் வாங்கிட்டு வந்தோம். இது அன்னைக்கு கிட்டத்தட்ட 12,000 என்னமோ சொன்னாங்க ஒரு லைட்டு. அப்புறம் இந்த ஸ்டாண்டு எல்லாம் சேர்த்து 40,000 ரூபா பக்கம் வந்துருச்சு. அப்புறமா இது பாருங்க, பல விதமான ஸ்டாண்ட் இருக்கு. அந்த மொபைலை இது பண்ணுவோம் பாருங்க. இந்த இது வந்து நம்ம இந்த லைட்டை கொஞ்சம் பக்கத்து ரூம் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இது இருக்குது. கரண்ட்டு ஃப்ளக்கு பெட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி ஃபிட் பண்ணிட்டு இப்படி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு, இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். இங்கிட்டு பாருங்க அப்படியே. இது பார்த்தீங்கன்னா அழுக்கு ஒட்டிடக்கூடாதுன்னு மூடி வச்சிருக்கேன். என்னமோ தெரியல, நம்ம வீட்டில் தூசி அதிகமாக இருக்கு, தெரியுதுல்ல, இது சொல்ல வேண்டியது இல்லை. அந்த லைட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம மாட்டுறது, இப்படி மாட்டுறது, இப்படி மாட்டிட்டோம்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிளார் அடிக்காமல் ஒரு இதாக மைல்டாக இருக்கும் அந்த லைட்டு. இந்த மாதிரி மாட்டோம்னா இது தனியாக வாங்கணும், லைட் இல்லாமல். ரைட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பொருள்கள்லாம் இருக்குது. இது அலமாரி. இது அலமாரி, இதில் அம்மா துணி மட்டும்தான் இருக்கும். அம்மா துணி, ஆமாம் ஆமாம், அம்மா துணி மட்டும்தான் இருக்குது. இதில் வேற ஒன்றும் எதுவுமே இருக்குது, அம்மா துணி மட்டும்தான் இருக்குங்க. மற்ற வேற ஒன்றும் இல்லை. அதில் சும்மா பவுடர் இதுகள்லாம் இருக்குது, அதை எடுத்தோம்னா இது இடைஞ்சலாக இருக்கும். ரைட், அவ்வளோதான். இது வந்து இப்போ நம்ம பக்கத்தில் பூஜை ரூமு. இப்போ நம்ம இது பெட்ரூம். ஆனால் இப்போ பெட்ரூம் இல்லை. இப்போ நம்ம அடுத்து பக்கத்து பெட்ரூம் போவோம். இது வந்து பக்கத்து பெட்ரூம். அதாவது நம்ம இப்போ மேற்கு பக்கமாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வீடு வந்து வடக்கு பார்த்த வாசப்படி, நம்ம மேற்கு பக்கமாக, அதாவது ஆமாம் வடக்கு பார்த்த வாசப்படி மேற்கு பக்கமாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் குபேரன் மூலையில் பூஜை ரூம், அடுத்து ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் தான் நாங்கள்
தூங்குவோம். சில நேரங்கள் பசங்க தூங்குவாங்க, ஒரு சில நேரம் நாங்கள் தூங்குவோம். இதில் பார்த்தீங்களா அந்த இதில் மேலே மூலையில் யூபிஎஸ் வச்சுருக்கு பாருங்க. கரண்ட் போச்சுன்னா இந்த யூபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் ஆகும், அவ்வளோதான். மேலே மற்ற ஆகாத ஜாமான், இந்த பழைய ஜாமான், சேரு, இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்கு. அப்படி அங்கே இப்படி பார்த்தீங்கன்னா பாத்ரூம். ஆமாம், இதுதான் பாத்ரூம். அதாவது அட்டாச் பாத்ரூம். நம்ம கட்டிலோடு சேர்ந்து அட்டாச் பாத்ரூம். இது ஒன்று உள்ள பாத்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது குளிச்சு முடிச்சோடனே இங்கே வந்து தலையை தோட்ட சீவை ஜஸ்ட் சின்ன கண்ணாடி லைட்டாக அப்படியே இந்த பக்கம் இருக்கிறத வர்ஷினி யூஸ் பண்ணிக்கிறோம், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம், மேக்ஸிமம் பொண்ணு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல கண்ணாடி. இது பாருங்க, ஷாம்பு ஐட்டம், மற்ற அந்த ரூம் ஸ்ப்ரே ஐட்டம், மற்ற எல்லாமே எனக்குள்ள தான் இருக்கும். மற்ற அந்த ஏதாவது நம்ம சீட்டு கீட்டு போடுறோம் செய்கிறோம், அந்த மாதிரி நோட்டுகள் எல்லாமே இங்கே இருக்கும். ஆமாம். அப்புறமா பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வர்ஷினி கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது பழனியில் பாத யாத்திரை போயிட்டு வரும்போது 450 ரூபா சொல்லி 500 ரூபா சொல்லி 450 ரூபாய்க்கு வாங்கி வந்த பொம்மை இது. இதை சொல்லு. இது ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க, எனக்கே தெரியாம நீங்க ஆர்டர் பண்ணி. எவ்வளவு? 1400, 2000 ரூபா சொன்னாங்க. 1200 சம்திங். அப்படியா? ஆமா, இது வந்து 1200 சம்திங், கிட்டத்தட்ட 4 அடி பக்கம் சொல்லி. ஆமா, நானே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணப்ப இந்த பொம்மையை இப்படிதான் வச்சுக்குவேன். இப்படி வயிற்று பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் இதமா இருக்கும். நல்லா யூஸ் ஆகுது. ரைட்டு. அப்புறமா இதுதான் பெட்ரூம். வேற இது எங்க நம்ம ஆல்பம்ல இந்த சாக்குக்குள்ள தான் கட்டி வச்சிருக்கேன். சரி, இது அப்புறம் பார்ப்போம். அவ்வளவுதான். பக்கத்துல பெட்ரூம். அப்புறம் தொடர்ந்தாப்புல அந்த பக்கம் எப்படி பூஜை ரூம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல அந்த 2 பெட்ரூம் நடுவுல இந்த லாஸ்ட்ல பாத்ரூம். அந்த பக்கம் பூஜை ரூம், இந்த பக்கம் பாத்ரூம், நடுவுல 2 பெட்ரூம். இப்போ நம்ம அப்படியே நேரா கிச்சனுக்கு போயிடுவோம். கிச்சனை விட இந்த பெட்ரூம் காட்டுவோம். அப்படியே இது வந்து இப்போ நம்ம கிழக்கு பக்கம் வந்துட்டோம். வாசல்ல வடக்கு பக்கம் வந்துட்டோம்னா இப்போ கிழக்கு பக்கம். இப்போ பூஜை ரூம் 10க்கு 4 சைஸு. அப்புறமா பூஜை ரூம் வந்து 10க்கு 4, பெட்ரூம் வந்து 10க்கு 10. அந்த பெட்ரூம் 10க்கு 10. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு. இது வந்து ஈசானி மூலையில் இருக்கு. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் தான், ஆனால் பசங்க தூங்கலாம், இப்படி தூங்கலாம். அந்த லாஸ்ட்ல வந்து படிக்கிற இடம். இதை நீங்க அதிகமாக இந்த இடங்களை பூரா வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆமாம், பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் இருக்கிறத காட்டு. இங்கே தான் உட்காந்து தம்பி, நான், தர்னிஷ் எல்லாம் எடிட்டிங் பண்ணக்கூடிய இடம். அதாவது நம்ம வடக்கு பக்கம் வாசல்லேருந்து வந்தோம்னா ஹால்லேருந்து வந்து இதுதான் பெட்ரூம். அதாவது இதோட சைஸை சொல்லலை. இது வந்து 16 அடி நீளம், அகலம் 10 அடி. இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணிட்டு இருப்போம். ரைட். இது எடிட்டிங் பண்ணக்கூடியது டேபிள். இது பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிற டேபிள். நிறையா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தீபகம், தர்னிஷ் இந்த இடத்துல நிறைய உட்காந்து பேசுகிற மாதிரி, அப்பாட்ட ஸ்நாக்ஸ் கேட்கலான்னு சொல்லி கேட்குற மாதிரி இந்த டேபிளில் நிறையா பேசுகிறத பார்த்துருப்பீங்க. இது நம்ம ட்ரைபேடு, இந்த மொபைல் கேமரா இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ட்ரைபேடு. இந்த ட்ரைபேடு இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பசங்களோட புத்தகம், நோட்டு எல்லாம் இந்த டேபிளில் தான் இருக்கும். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா இங்கே பசங்க படுக்கிறப்ப இந்த தலையணி இதெல்லாம் அப்படியே வச்சுருவாங்க, எடுத்து இங்கே வச்சுருவாங்க. இது தர்னிஷ் வெயிட் அதிகமாக இருந்தாலும் முன்னாடி இப்போ வெயிட் குறைக்கிறதுக்காக அவனுக்காக வாங்கின வெயிட் லிஃப்ட் தான். இப்போ இதுவும் பத்தலான்னு சொல்லி அவர் தினம் ஜிம்முக்கு போயிட்டு வர்றாரு. ஓகே, இதுதாங்க அந்த ரூமில் இருக்குது. அப்புறமா அப்படியே வந்தீங்கன்னா இங்கே அங்கே பார்த்தீங்களா அம்மா துணி அங்கே அலமாரியில் இருந்துச்சுல, இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அம்மா துணி தான். இது ஃபுல்லாக அம்மா துணி தான். இது வந்து என்னோடது, இது என்னோடது, இது தர்னிஷோடது, இது தீபக்கோடது. இது என்னோடது, இது தர்னிஷோடது, இது தீபக்கோடது. இது பொதுவானது, எதை வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது அம்மாவோடது தான். இது பொண்ணோடது. அவ்வளோதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லலாம். நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிறது. ஆமாம், அதை சொல்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வீடு கட்டுறதே பெரிய விஷயம். வீடு கட்டுறதே பெரிய விஷயம். நாங்கள் அந்த வீடு வந்து எப்போ கட்டினோம்னா கரெக்டாக 2015 விசேஷம் வச்சோம். 2015 தான் நம்ம குடியேறி வந்தோம். 2017 போது கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. இந்த 9 வருஷத்தில்
பழைய வீடு வாய்ப்பு கிடைச்சா நான் காட்டுறேன். அந்த அதாவது வீடு கட்டினப்ப அந்த பெயிண்டிங் இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத காட்டுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அடிக்காமல் அந்த ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் அடிச்சிருப்போம் பாருங்க, அந்த ஒரு கோட்டிங்கோட ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 2 வருஷம் இருக்குமா, இப்போ இந்த கலர் பெயிண்ட்லாம் பண்ணி ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு ஒரு விகாரமாக இருக்கும். கம்ப்ளீட்டாக என்னமோ செவரில் டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பக்கம் வந்துருச்சு. ஃபுல்லாக அந்த போனது வந்ததெல்லாம் சரி பண்ணி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு 2 லட்ச ரூபா பக்கம் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஆசை, இது பூரா அலமாரி மாதிரி போடணும், கப்போர்டு வச்சு மறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்னதுக்கு நாங்கள் விசாரிச்சு பார்க்கும்போது நம்ம பட்ஜெட்டுக்கு அன்னைக்கே நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடியே 3 லட்ச ரூபா, அதாவது சாரி ஒரு 7-8 வருஷம் இருக்கும், 3 லட்ச ரூபா வரும் அப்படின்னாங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட், அப்பெல்லாம் முடியாதுன்னாச்சு. தினமும் இந்த பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், எல்லாம் வீடியோ எடுக்கிறீங்களே, இது நல்லாவா இருக்கு, இது எல்லாம் தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, பசங்க இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காங்க, காசை போட்டு இப்போ முடக்க வேணாம், வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆகட்டும், நம்ம தான் போதுமே, வாழ்ற அளவுக்கு இருக்கு போதுமே, நீங்கள் கப்போட வச்சு மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, போன பசங்களுக்கு கல்யாணம் எல்லாம் முடிக்கும் போது பார்த்துக்கலான்னு கொஞ்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கேன். இதுதாங்க இந்த ரூம். ரைட், வாயா அப்படியே வா. வாசல்லேருந்து நம்ம வடக்கு பார்த்த வாசல் அப்படியே வந்தோம்னா ஹால். இந்த ரூமுக்குள்ளே போனோம்னா உள்ள இது பெட்ரூமு, அப்படியே பூஜை ரூமு, அப்படியே பக்கத்தில் எதில் நினச்சா இது பெட்ரூமு, அங்கிட்டு அட்டாச்சு பாத்ரூம். இப்போ நம்ம ஹாலில் இருக்கோம். இந்த ரூமையும் பார்த்தாச்சு. இதுதான் கிச்சன். வா. அதாவது நீங்கள் இது வரைக்கும் பார்த்த சமையல் வீடியோக்கள் எல்லாமே இந்த இடம் தான். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே இந்த இடத்த நல்லா பார்த்துருப்பீங்க. இங்கே புதுசாக காட்டுறதுக்கு என்ன இருக்கு, இருந்தாலும் ஃபஸ்ட்டு நுழைஞ்சோடனே இதுதான் ஃப்ரிட்ஜு. சரிங்களா, ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் இந்த கீழே வெங்காயம் இதெல்லாம் இருக்கும். 2 தண்ணி கூட எப்பயுமே வச்சுருப்போம் அம்மா, நல்ல தண்ணி கூட. இங்கே இந்த அடுப்பு பாருங்கள், கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் தான் இருக்கும், சமைக்கும்போது சுத்தம் பண்ணிக்குவோம் அம்மா. இந்த இடத்துல ஜாடி, இந்த ஜாடி வச்சா சொல்லு, அதை பத்தி நீ சொல்லு. இது உப்பு போட்டு வச்சிருக்கேன், தீந்துருச்சு. இதுல புளி இருக்கா, இந்த மூலையில வச்சா அது நல்லதுன்னு சொல்லி இப்ப நான் வச்சு என் ஃப்ரெண்டு ஊராமே இப்ப உப்பு ஜாடி அங்க வச்சு நல்லது. கிச்சன்ல இந்த மூலையில வைக்கணும். அந்த உப்பும் புளியும் ஜாடி. ஆமா, ஜாடியில, அது ஜாடியில தான் வைக்கணும். எப்பயுமே தீர விடாம பாத்துக்கணும். ஆமா, வலிச்சு எடுக்கக்கூடாது அப்படி சொல்லு. போட்டு வைக்கணும். அப்ப அப்புறமா நம்ம வீட்டு சமையல் பாத்திரம் அங்க பாருங்க, வாங்க. நாங்க எங்க 5 பேத்துக்குமே இதெல்லாம் சாப்பாடு ஆக்குவோம். இதுதான் சாப்பாட்டு பாத்திரம். இதே மாதிரி சாம்பார். இன்னைக்கு அம்மா வச்ச சாம்பார் எப்படி இருக்கு, அம்மா வச்ச சாம்பார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சூப்பரா முள்ளங்கி, கத்திரிக்காய் எல்லாம் முருங்கைக்காயெல்லாம் போட்டு சூப்பரா சாம்பார் வச்சிருந்தான். ரைட். நானும் ஏதாவது ஸ்பெஷலானா தான் நான் சமைப்பேன், அம்மா அதான் ரெகுலராக சமைப்பா. அப்புறம் இப்படி வாயா. ரைட், இதை பார்த்தாச்சு, அடுப்பையும் பார்த்தாச்சு. கீழே சிலிண்டர் இருக்கு, 2 இது இருக்கு. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன். இதில் வந்து இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம், கழுவ போகிறோம் அம்மா. கழுவி இது என்ன பண்ணுவோன்னா இதில் அடுக்கி வச்சுருவோம். இதில் வந்து எதுக்குன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும். அப்போ வடிஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து அங்கே அடுக்கி வச்சுருவோம். ரைட். இப்போ இது வாஷ் பேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஏரியா ஃபுல்லாக உப்பு தண்ணி தான். சப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. சப்பு தண்ணியோட உப்பு தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து சால்ட் பிடிச்சிட்டே இருக்கும், வீடெல்லாம் சுத்தமாக வைக்க முடியாது, சால்ட் ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்க, கரையா உப்பு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். என்னதான் சுத்தம் பண்ணாலும் உப்பு படிஞ்சுக்கிட்டே இருக்கும். பாத்ரூமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், உப்பு படிஞ்சு ரொம்ப நம்மளால என்ன பண்ண முடியாது. அந்த தண்ணியை மினரல் வாட்டர் மாதிரி மாற்றி இதை தான் குடிக்கிறோம். கொஞ்சம் குடிச்சிக்கலாமாப்பா. ஆனால் தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம வீட்டுக்கு கீழே நம்ம பூமியில் விளைஞ்ச தண்ணி அப்படின்னு நினச்சி குடிக்கும்போது சந்தோஷமா இருக்கும். நம்ம விலைக்கு கடையில் வாங்குறோம் இல்லையா, அதை விட இது எவ்வளவோ பெட்ரு. சரி, இதுக்கு இங்கிட்ட நீ சொல்ல, நானா பேசிக்க நல்லா இருக்கா? இதெல்லாம் எப்படி வாங்கினேன், இதெல்லாம் என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுப்பா, சொல்லு. இது வேற டப்பா மாதிரி வச்சிருந்தேன், அது கொஞ்சம் நல்லா இல்ல. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குப்பா, பொருள் எடுக்கிறது கரெக்டா இருக்கா, அதுக்கு ஆர்டர் பண்ணி இதை பூரா வாங்கினேன். என்னைய கேட்காமலே ஆர்டர். ஆமா, வேணான்னு சொன்னேன். வர்ஷினி நீ வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், இதுக்கு ஷோகேஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் பண்ணலான்னு. எனக்கு அது பிடிக்கல. சரி, இது வாங்கின கரெக்டா எல்லாமே தெரியுது, தெரியாது, கழட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். இது இப்போ மஞ்சப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதனால இதை பூரா ஆர்டர் பண்ணி. அந்த டப்பா பழைய டப்பா ஒண்ணு கூட இல்ல. சரி, ஆமா, இல்ல தப்பு இல்ல. இது நீங்க வர்ஷினி கிட்ட சொல்லி ஆர்டர் வாங்கி எவ்வளவு வந்துச்சு? இது என்ன மொத்தம் 4 ஐட்டம். 30 இந்த மாதிரி பெரிய டப்பா ஒரு ஐட்டம். ஆமா, அது ஒரு ஐட்டம். இது பெரிய டப்பா ஒரு ஐட்டம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் சின்ன டப்பா.
மொத்தம் 5 ஐட்டம். ஆமா 6 டப்பா 30 டப்பா. எவ்வளவு ஆச்சு? 800 ரூபா. 800 ரூபா. பரவாயில்ல. சரி. அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, கத்தி, கரண்டி எல்லாம் ஒரே இடத்துல போட்டு எல்லாத்தையும் கழுவி அம்மா இதுல தான் வச்சுருவோம். இது வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கட்டை, வெட்டு கட்டை. என்னோட ஸ்பெஷல் கத்தி. நான் இதை தான் அதிகமாக பயன்படுத்துவேன். எந்த இதாக இருந்தாலும் சரி இதை தான் பயன்படுத்துவேன். இது வந்து கத்தி அப்பப்போ லைட்டாக பதப்படுத்திக்கிறதுக்காக சூப்பராக இருக்கும், செம ஷார்ப்பாக இருக்கும் கத்தி. அவ்வளோதான். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகாப்பொடி, உப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் இதெல்லாம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மசாலா பொடி இருக்கும். ஆமா, மசாலா பொடி, இந்த நெய் டப்பா, பெருங்காய பொடி, பருப்பு அதிகமா யூஸ் பண்ணாத அப்புறம் இதுல போட்டு வச்சு எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டப்பாக்கெல்லாம் இங்க இருக்கும். அவ்வளவுதான். இந்த மிக்ஸி இந்த இடத்துல தான் இருக்கும். ஆமா, இது 5000 ரூபாய் 5500 போட்டு நாங்க ஒரு 2-3 வருஷம் நல்லா உழைக்கும். பிரீத்தி மிக்ஸி நல்லா இருக்கு. ரைட். கீழே வந்து அரிசி அப்படியே ஒரு சிப்பத்தை வாங்கி உள்ள போட்டு வச்சுக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த பார்வதி, திண்டுக்கல் பார்வதி கடையில துணி எடுத்தோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை துணி எடுக்கும் போது இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க. இது நல்லா யூஸ் ஆகுது. அப்புறமா இது வந்து மசால் பொடி. எப்படி இது நம்ம வீட்டில் வந்து சொந்தமாக தயாரிச்சு நம்ம அரைப்போம் பாருங்க, குழம்பு மிளகாய் பொடி. இது எப்பயுமே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்குவோம். ஒரு சில பொடிகள்லாம் அரைச்சி இந்த டப்பாவில் இருக்கு. இது நம்ம ஊர், இது ஜென்ரலா எல்லா பொடியும், அதாவது மட்டன், சிக்கன், எல்லாத்தையும் புளி குழம்பு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு குழம்பு, அதாவது அந்த மாதிரி ஒரு மசால் பொடி. ரைட். அப்படியே வாப்பா. அப்புறமா மேலே வந்து இந்த என்னைக்கு ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிற பாருங்க, அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் மேலே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனு இதெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். ஸ்பூனு, இந்த சின்ன சின்ன பிளேட் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அப்படி கட் பண்ணி போடுறதுக்கு அந்த மாதிரி பிளேட்டுகள்லாம் நிறைய இங்கே தான் இருக்கும். இந்த கப்பு, நம்ம அளந்து பார்க்குற கப்பு எல்லாமே இங்கே தான் இருக்கும். அம்மா கிட்ட சொன்னோன்னே எடுத்துகிட்டு கழுவி கொண்டு வந்து க்ளீனாக கொடுப்பா. ஆமாம். இந்த வெயிட் பார்க்குறதுக்கு மிஷினு, வெயிட் பார்க்குறது மிஷின். அவ்வளோதான். மற்ற அந்த ஏதாவது சின்னதாக ஸ்நாக்ஸ் எதுவும் செஞ்சோம்னா இங்கனக்குள்ளே வச்சுக்குவாங்க. ப்ரெட்டு நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும். ஏன்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் வீடியோவில் கூட ஒரு சிலர் கேட்டாங்க, இவங்க வீட்டில் எப்பயுமே ப்ரெட்டு மட்டும் இருக்குமா அப்படின்னு. ப்ரெட் எப்பயுமே இருக்குது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நைட்டில் திடீர்னு பசிக்கும், நம்ம வீட்டில் இல்லாமல் எங்கேயாவது விசேஷத்துக்கு போயிடுவோம். பசங்க வந்து பிரெட் எடுத்து, முட்டையும் அதே மாதிரி இருக்கு. முட்டை அந்த அந்த அங்கே வச்சுருக்கேன். அங்கே இருக்கா? இந்த பார்த்தீங்களா, எப்பயுமே நம்ம வீட்டில் முட்டையும் பிரெட்டும் மேக்ஸிமம் இருக்கும். எதுக்குன்னா ஒன்றுமே முடியாத வச்சதுக்கு தீபக்கு கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றி பிரெட்டை போட்டு சூடு பண்ணி சாப்பிடலாம். ஜாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால நீங்களுமே இந்த பிரெட் இது மாதிரி எமர்ஜென்சிக்காக, இதுவே ரெகுலராக பண்ணக்கூடாது. இது ஒன்று வாங்கினாங்கன்னா 2-3 நாளைக்கு வச்சுக்குவாங்க, 2 நாளைக்கு வச்சுக்குவாங்க. ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிட்ற மாதிரி. ரைட். இது நம்ம தின்பண்டங்கள் மற்றும் எதாக இருந்தாலும் இங்கே வச்சுக்கிறது. அவ்வளோதான். இப்போ நம்ம கிச்சனையும் முடிச்சாச்சு, அந்த பெட்ரூம் முடிச்சாச்சு. இந்த சைஸை சொல்லையே, இது வந்து 8 அடி அகலம், 8 அடி அகலம், 10 அடி நீளம். அதாவது 10க்கு 8, அது 16. அந்த பெட்ரூம் வந்து 16க்கு 10. அவ்வளோதான். வாங்க. இதெல்லாம் சொல்லலையா? ஆமா, இதை பற்றி சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து வருவான். இப்போ நம்ம நேரம் ஹாலில் நுழைஞ்சோடனே ஒரு வால் கிளாக். ஆமாம். இது நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறமா வாங்கின வால் கிளாக். இல்ல, இப்ப பெயிண்ட் அடிச்சோம்ல, பெயிண்ட் அடிச்சோம். அதுக்கு போது ரவுண்டா இருந்தது. தீபக்கு தான் உடைச்சிட்டேன். ரைட். இது உங்களுக்கு தெரியும், வர்ஷினி உன் பிறந்த நாளுக்கு. வர்ஷினி என்னோட பிறந்த நாளைக்கு, வர்ஷினியும் நானும் இருக்கிற மாதிரி போட்டோவா, சின்ன வயசுல இருந்து. ஆமா, அது வயசுக்கு எடிட்டிங் பண்ணி நமக்கு கிஃப்டா கொடுத்துச்சு. இது வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு உண்டான சில்வர் பிளே பட்டன். இது 10 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு உண்டான கோல்டு பிளே பட்டன். ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபக்கு டூர் போய் வாங்கிட்டு வந்தோம். ஆமா, டூர் போனேன் பாத்தீங்களா தீபக்கு? ஆமா. அப்ப வந்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். சார்ஜ் இல்ல, இல்லன்னா பேசும். நம்ம பேசுறது பூரா அப்படியே பேசிரோம். பாப்போமா சார்ஜ் இருக்கான்னு தெரியல. ஹாய். சார்ஜ் இல்ல, சார்ஜ் போடணும். சரி. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா, வால் பெயிண்டிங் விளம்பரம் எழுதிக்கிட்டேன்னு. அப்ப நான் வச்சிருந்த கேமரா, இந்த கேமராவெல்லாம் எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. கேமரா தெரியுதா? சரி, பேட்டரி போட்டு வைக்கிறதா? உள்ள ஃபிலிம்
ஃபிலிம் ரோல் பண்ணி இது தள்ளி தள்ளி கிளிக் பண்ணுறது. படா கேமரா அன்னைக்கு வந்து இது 900 ரூபா. ஒரு மாதம் சம்பளமே அவ்வளோதான், 900 ரூபா தான் இருக்கும். ஒரு மாதம் சம்பளத்தை வச்சு வாங்கணும். இது ஞாபகமாக இருக்குது, எனக்கு இன்னைக்கு யூஸ் இல்லை. ரைட், இது நம்ம லியோவுக்கு பிஸ்கட்டு மற்ற லியோவோட ஐட்டம் பூரா இங்கே தான் இருக்கு. இந்த பாருங்க, ப்ரஷ், அந்த க்ளீன் பண்ணுற ப்ரஷ், மற்ற அந்த ஸ்டிக்கு எல்லாமே லியோட ஐட்டம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. ஆமாம். அப்புறமா இது ஆல்ரெடி இந்த டிவி வந்து எல்இடி சாம்சங்கில் வந்து 55 இன்ச்சு டிவி இது. ரைட், தீபக்கு தான் ஓடிட்டு இருக்கான். ஆமாம், இது வந்து அடிக்கடி நம்ம முதுகு சொல்கிறதுக்கு. இது ஹார்ட் டிஸ்க், இது 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது வாங்கினது. அன்னைக்கு வந்து இது கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசுக்கு ஒரு 6000 ரூபாய்க்கு மேலே வரும் அன்னைக்கு வாங்கினது. ரைட், இது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, 2 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தீபக் வந்து டிராயிங்லேயும் இது வந்து டிராயிங்க. ஆமாம், இது டிராயிங்கில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன்ப்பான்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்கல்ல, அது இது எதுக்கு வாங்கினா பாருங்க. இது டிராயிங் தான். டிராயிங் தான். இது வந்து ஸ்கூலில் கொடுத்தாங்க. இது அங்கே காலேஜில் மொத்தமாக விளையாட அந்த இடத்துல ஸ்பாட்லேயே கொடுத்தாங்க. இது ஸ்கூலுக்கு வந்த பின்னாடி. இவ்வளோதாங்க நம்ம தீபக் வாங்கின அவார்டு. இப்போ வாங்கின அவார்டு வந்து அவர் கொடுக்கல, ஸ்கூல் அவார்டு கொடுக்கல. இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுன்னு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறமா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விசேஷங்களுக்கு மொய்யெல்லாம் செய்வோம் பாருங்க. ஆமாம், அந்த மாதிரி நோட்டுகள் நம்ம யார் யாருக்கு செய்கிறோம் என்னன்றதை எழுதி நோட் பண்ணி வைக்கிறது, விசேஷ நோட்டுகள். மற்ற அந்த மாத்திரை மருந்து, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், ஸ்பான்ஸு, இந்த இதெல்லாம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லி ஒரு இது ஸ்பான்ஸு, துணி, மற்ற எல்லாமே டெட்டால், புண்ணுக்கு போடக்கூடிய மருந்து எல்லாமே. இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இந்த நேற்று கூட நான் கட் பண்ணது காய்கறி கட் பண்ணும்போது புண்ணாகி போச்சு. அந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு வரவு செலவு கணக்கு எழுதுகிற மாதிரி நோட்டுகள். யாராவது பத்திரிக்கை கொடுக்குறாங்க, கல்யாணம் காது குத்துனா இந்த மாதிரி அம்மா வந்து இங்கே வச்சிருவா, அப்படித்தானே? ஆமாம், இங்கே வச்சிருவா, பத்திரமா வச்சிருவா. அப்போ நான் வந்து பார்ப்பேன் பத்திரிக்கை, இந்த மாதிரி பத்திரிக்கையெல்லாம் இந்த இடத்துல வச்சிருவா. நான் பார்ப்பேன், பார்த்துட்டு யார் யார் எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறது. அப்புறம் ஒரு விஷயம், நீங்கள் ஏற்கனவே கமெண்டில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அம்மா வந்து என்ன பண்ணுவான்னா, அது கிச்சனில் தான் அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், பத்திரிக்கை தங்க தான் அடிக்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டான்னு சொல்ல முடியாது. ஒரு விசேஷம் முடிச்சுட்டா பத்திரிக்கை வேஸ்ட்டுன்னு குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் இவ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் கீழே வச்சிருவோம். அது கிச்சனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கெல்லாம் வச்சிருந்தேன். ஆமா, இங்க வச்சிருந்தேன், எடுத்து இத பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஏதோ சுத்தம் பண்ணி இந்த ஆமா ஆன்லைன்ல இந்த மேட் மாதிரி கிரீன் புல்லு வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க. இது பூரா செட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இல்லன்னா என்ன அப்படியே அந்த கிச்சனை காட்டேன், அந்த பத்திரிக்கை வச்சிருக்கா பாருங்க, இப்படி வச்சிருவேன் பத்திரிக்கை. ஆமா, இந்த மாதிரி பத்திரிக்கை எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாம எந்த பத்திரிக்கை இருந்தாலும் வச்சிருவோம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரமா பாத்திரத்தை வச்சாதான் இந்த இங்க தண்ணி படாம இருக்கும்ல, உப்பு தண்ணி வச்சா அப்படியே படிஞ்சுக்கிறோம். ஆமா, இதெல்லாம் எங்க நீ கண்டுபிடிச்ச? எல்லாமே நான் யோசிச்சதுதான், கண்டெல்லாம் முடிக்கல, யோசிச்சேன். கீழே வந்து அந்த தர வந்து ஆமா, உப்பு அங்க பட்டிருக்கா, இதையும் படக்கூடாது, இதுல பட்டு வச்சு. ரைட்டு. அப்புறம் மற்றபடி நம்ம டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் இந்த சோபாவில் உட்காந்துக்குவோம். எல்லாம் ஃபேமிலியாக சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த டேபிளில் வச்சு நான் இப்படி உட்காந்துக்குவேன், அம்மா இப்படி உட்காந்துக்குவேன், தர்ணேஷ் இப்படி உட்காந்துக்குவேன், தீபக் இப்படி உட்காந்துக்கிட்டு டிவி பார்ப்போம். இங்கே தான் உட்காந்து பொழுது பார்ப்போம். நாங்கள் ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும், 10 மணி மேக்ஸிமம், 10-10:30 சாப்பிட்டு முடிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு இங்கே தான் நானும் தர்ணேஷ் எல்லாம் இங்கே தான் படுத்துவோம் ஹாலில். முடிஞ்சால் டிவி பார்த்துக்கிட்டே படுப்போம். அப்புறம் நான் வந்து பசங்களை டிவியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னுலாம் சொல்ல மாட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், நம்மகிட்ட நெட்டு வசதி இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் பக்கத்தில் மோடம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஎஸ்என்எல்லேருந்து ஒரு இது ஒய்ஃபை வாங்கி வச்சுருக்கு. பசங்க டிவி பார்ப்பாங்க. அதேமாரி அதென்ன ஹார்ட் டிஸ்க், சாரி டிஸ்னி ஹாட் ஸ்டார்னு சொல்லி அதுலேயும் பணம் கட்டிருக்காங்க. புது படம் எதாவது வந்தால் பார்த்துக்குவாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து கிராமத்தில் இருக்கோம், தேட்டருக்குலாம் போக முடியாது. இப்போ திடீர்னு இப்போ திண்டுக்கல் இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே இருக்கவங்க திடீர்னு நினச்சா தேட்டருக்கு போகலாம். ஆனால் நாங்கள்லாம் தேட்டருக்கு போக முடியாது. அப்படி குழந்தையா இருக்க போக நம்ம போயிருக்கலாம். பசங்க வச்சுக்கிட்டு எப்படி 2 வீலரில் போகிறதும் சிரமம், இதுக்கு கார் பிடிச்சி போகணும், அது கொஞ்சம் செட் ஆகாதுன்றதுனால நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அந்த இதில் பசங்க புது படம் வந்துச்சுன்னா, ரிலீஸ் ஆச்சுன்னா இதில் காட்டுவாங்க, பார்த்துக்குவோம். அவ்வளோதான். இதுதான் ஹால்.
நம்மால் தூங்குறான் பாருங்க. தூங்குறான். செம்ம தூக்கம் தூங்குறான். ஆமா. டேய் லியோ. லியோ எந்திரா. உன் மூஞ்சியை காட்டுற ஒரு நிமிஷம். இங்க பாரு. இங்க பாரு. எந்திரா. வாடா வாடா வாடா. உன்னை எல்லாரும் பாக்குறாங்க. எந்திரா. வேணாம். தூங்குறான். செம்ம டயர்டு. ஆமா. இந்தா பாருங்க வீடியோ பாத்தீங்களா? இது அநேகமா இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நினைக்கிறேன். ஆமா. இந்த மாதிரி அந்த கேமராவை பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டா மாறிடுது. ஆமா, வண்டி எடுத்த உடனே கேமரா அவனுக்கு தெரியுது. கேமரா முன்னாடி வச்சுனே ஒரு ஆக்டர் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தர்னிஸ் வண்டி எடுத்தா ஓடி போய் உட்காந்துக்கு பாத்தியா? வண்டி நம்ம பசங்க 2 பேருமே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணா ஏறி ஓடி உட்காந்துக்குது. தூங்கிட்டு இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ண ஓடி போய் உட்காந்துருச்சு. ரைட். அந்த ஆல்பத்தை கூட நாங்க அதாவது எந்த வருஷம் கல்யாணம் முடிச்சோம்? 2003. அதுல நாங்க கல்யாணம் முடிச்சப்ப இந்த ஆல்பம் வாங்குறதுக்கே காசு இல்லைங்க. 2000 ரூபா. அப்ப ஒரு அரை பவுன் மோதிரமும் சரி, அந்த அரை பவுன் மோதிரத்தை வித்து தான் இந்த நான் ஆல்பத்தை வாங்கினேன். 2000 ரூபா. அதுலயும் கூட ஒரு சில போட்டோக்கெல்லாம் காசு கம்மியா கொடுத்துட்டீங்க, அதனால தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க எப்படி நான் கல்யாணத்தப்ப எப்படி இருக்கேன். 17/9/2003. இதுல அம்மா எப்படி இருக்கா, நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. கல்யாணம் முடிச்ச புதுசு. இதுதான் புது பொண்ணு மாப்பிள்ளை. ஆமா, உள்ள இருக்கு. கார்த்திகேயன், தேவி. சரிங்களா? ஒரு சில போட்டோ மட்டும் காட்டுவோம். இது நான், இது அம்மா. யார் அழகா இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். அம்மா தான் அழகா இருப்பா. சரி, வேற வேற போட்டோ மாறி வச்சாச்சு. ரைட். இது ஃபுல்லா அப்புறம் நம்ம மேரேஜுக்கு நடந்த விஷயங்கள். அம்மாவை நான் உங்களுக்கு காட்டினதுல கடைசியில காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இதாங்க என்னோட அம்மா. அம்மா இவங்க வந்து என்னோட சின்னம்மா. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. சரி, அவ்வளோதாங்க. இது கல்யாண ஆல்பம். நிறைய ஆல்பங்கள் இருக்கு. வீட்டில் ஏங்க ஃபோட்டோ இல்லை அப்படின்னு கேட்கலாம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதாவது எங்கள் அப்பாவோட காலத்தில், தாத்தா காலத்தில் இருந்த ஃபோட்டோ மூக்குண்டு கிட்டத்தட்ட நம்ம ஊருக்குள்ளேயே, நம்ம வீட்டில் தான் எக்கச்சக்கமான ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை மட்டும் பார்க்குறதுக்கு ஒரு நாள் அவ்வளோ ஃபோட்டோக்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பிறந்தது, கல்யாண ஃபோட்டோ எல்லாம் ஆல்பம் இது பண்ணி வச்சுருந்தோம், ஃப்ரேம் பண்ணி. இந்த பெயிண்ட் அடிச்சு பார்த்தீங்களா வீட்டுக்கு, அப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த சூட் கேஸ், பெரிய ஃபாரின்ல சூட் கேஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து இவன் என்ன பண்ணிட்டா, அம்மா ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ எல்லாம் வச்சு மொட்டை மாடியில் போட்டு வந்துட்டா, சேஃப்டியாக இருக்கும்னு நினச்சி. நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அது மழை காலம் வேறு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் போய் பார்க்குறோம், அந்த சூட் கேஸ்குள்ளே எப்படி தண்ணி போச்சா என்னன்னு தெரியல, எல்லா படமுமே டேமேஜ், எல்லாமே போச்சுங்க. என் லைஃப்ல வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏன்னா என்னோட அப்பா காலத்திலேயே, தாத்தா காலத்திலேயே எடுத்த போட்டோவை அவ்வளோ பாதுகாப்பாக பழைய ஓட்ட உடசலான வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. நம்ம இவ்வளோ அழகாக வீடை கட்டி தோத்து போயிட்டோமே, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. அதை சரி கட்டவே முடியாது. அதனால அப்பப்போ அம்மாவை திட்டுவேன், பயங்கரமாக திட்டுவேன். செம்ம டேமேஜ் பண்ணிட்டா. சரி, பாதுகாப்பாக தானே வச்சேன். ரைட். இப்போ அங்கே நின்று அப்படியே டாப்ல இருந்து காட்டு பார்த்தேன். பார்த்தீங்களா? இதுதான் வந்தோடனே நுழைஞ்சோடனே நம்ம ஹால் முன்னாடி டிவி, மேலே பாருங்க. ரைட்டா? போலாமா வெளியில? இந்த இடத்த நீங்க எக்கச்சக்கமான வீடியோல எல்லா இடத்தையும் மெயினா நான் இந்த இடத்துல உட்காந்துருக்க மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. இது நம்ம கதவு என்ட்ரன்ஸ் பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன். அடிக்கடி இங்கே தான் உட்காருவேன், அதனால எடுத்த வீடியோ. சரி வாங்க வெளியில போகலாம். அப்படியே வந்தோம்னா, இப்போ நம்ம வாசலில் நுழைஞ்ச உடனே இதுதான் நம்ம மெயின் டோரு. ப்ளஸ் இங்கே இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி, நம்ம உப்பு தண்ணி தான் செட் ஆக மாட்டேங்குது. குளிக்க செய்ய இது அம்மா வந்து பைப்பில் வரக்கூடிய தண்ணி நல்ல தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோ. இந்த செருப்பு, ஷூ நம்ம பசங்களோட எல்லாமே இங்கே தான் அடுக்கி வச்சுருப்போம். நம்ம 2 வீலர் இதுதான் போர்ட்டிகோ. 2 வீலர் இங்கே நிற்கிது. வாஷிங் மிஷின் இப்போ தான் ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும் வாங்கினா. அப்படியே இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய பாத்ரூம். அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் நுழைஞ்சோடனே அப்படியே டாப்பில் காட்டு. இது இப்படி பார்த்தீங்களா? இதுதான் நம்ம போர்ட்டிகோலேருந்து உள்ளே போனால் மெயின் டோர். இப்போ நம்ம அந்த சைடை பார்ப்போம் வாங்க. சைடில் நிறைய செடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம போர்ட்டிகோலேருந்து இங்கிட்டு வந்தோடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கட்டும்போது ஒரு அளவு எடுத்து கட்டிட்டு பார்த்தா அந்த பக்கமும் இடம் மிச்சம் இருக்குது, முன்னாடியும் மிச்சம் இருக்குன்னு சொல்லி இது வந்து கடை ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஒரு கடை, கிட்டத்தட்ட 12க்கு 12 சைஸ் வரும் கடை கட்டியிருக்கோம். கடை அந்த பக்கம் வாசல் இருக்குது, வடக்கு பக்கம் வாசல். இப்போ நம்ம இந்த பக்கம் போகலாம் வாங்க. இந்த இடத்த நீங்கள் நிறைய வீடியோக்குள்ளே நானும் காட்டியிருக்கேன். செடிகள் வளர்க்குற மாதிரி மாடி தோட்டம் சொல்லி நிறைய காட்டியிருப்பேன். அப்படியே அந்த செடியை ஃபுல்லாக காட்டுறதாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம செடிகள் நிறையா வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் உண்மையாக சொல்லணும்னா அது நிறைய பிரச்சனை. ஓகே, இப்போ செடி இருக்கிறத வச்சு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ப்ளஸ் காலி இடம். அந்த காலி இடத்துல இது வந்து கிழக்கு பக்கம் வாசல் ஒன்று வேணுன்ற சாஸ்திரத்துக்காக நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து முன்னாடி 2 பேர்த்தோட இடம். பின்னாடி இருக்கவங்களுக்கு கிழக்கு பக்கம் வாசல் வேணுன்றதுக்காக நம்ம இந்த பக்கம் வாசல் வச்சது. இந்த பக்கம் நம்ம பக்கத்து வீட்டுக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம், சந்து வழியாக போய்க்கலாம் வந்துக்கலாம். ரைட், அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம வீட்டோட அமைப்பு. ப்ளஸ் இங்கிட்ட இருக்க சந்து. இது வந்து கடை. இப்போ நான் வெளியில் காட்டுறேன் உங்களுக்கு. சரி, பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து கிழக்கு பக்கமாக நம்ம வீதி இருக்குது. வந்தால் 2வது வீடு தான் கோயில் பக்கத்தில். நம்ம வீட்டு வாசல் முன்னாடி கொய்யா மரம் இருக்குது, பக்கத்தில் கேட்டு. இந்த பக்கம் மருதாணி மரம். இப்படியே கிழக்கு தெருவு ஸ்ட்ரெயிட்டாக போகுது வருங்க. இதுதான் கிழக்கு தெருவு. இது என்ட்ரன்ஸ் கேட்டு. நுழைஞ்சா நம்ம வீடு. இந்த கேட்டை விட்டு தானே பாருங்கள், ரைட் சைடில் மாடிப்படி இருக்குது. இப்போ நம்ம மேலே போகலாம். இதுதான் நம்ம மொட்டை மாடி. இதில் வந்து அம்மா தினமும் ஏறி வருவா. ஏன்னா துணியாவது குறைஞ்சபட்சம் துவைச்சி காயப்போட செய்ய ஏறி வருவா. ஆமாம், நான் எனக்காவது ஒரு தடவை தான் ஏறி வருவேன். அந்த மாதிரி இந்த செடிகளை பார்க்குறதுக்கோ அல்லது நம்ம லியோ கூட விளையாடுறதுக்கோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கோ வேணால் மேலே வருவோம். நைட் டைமில் தூங்குறதுக்காக இங்கே மேலே வருவோம். டேய் தம்பி, நம்ம மொட்டை மாடி சுற்றி காட்டு. என்னென்ன அவுட்டரில் இருக்குன்னு சுற்றி நம்ம அந்த மலை கோயில் எல்லாம் தெரியுது. அப்படியே காட்டு. நல்லா தெரியுதா? இது இப்போ ஏறு வயல், அதனால் கொஞ்சம் டம்மியாக தெரியும். இப்போ இங்கிட்டு திரும்பி காட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்து மேற்கா தெரியக்கூடாது, மேற்கு மலை. இது வந்து செங்கட்டாங்கரைன்னு சொல்லுவாங்க. கிழக்கு ஒரு மலை தெரியுது வருங்க, கிழக்கு தொடர்ச்சி மலை. அதாவது சிறுமலை பலாப்பழம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. சிறுமலை அது. இதுதான் நம்ம ஊர் அவுட்ரு. எப்படி இருக்குது? கரெக்டாக சொல்லணும்னா நம்ம ஊருக்குள்ளே வந்தோடனே அந்த மெயின் ரோடை காட்டுறா தம்பி. மெயின் ரோடு காட்டேன். மெயின் ரோடு அந்த பார்த்தீங்களா, தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டு. தெரியுதா? அது ரோடு மாதிரியே தெரியலையா? ரோடு. அந்த கோயில் பக்கத்தில் தான் நம்ம வீடு. ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ மேலே ஏறி வந்த உடனே இந்த மூலையில் தான் வந்து, அதாவது குபேரன் மூலையில் தான் வந்து எப்பயுமே வசந்திருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் செங்கல்லாம் கட்ட வேணாம், தண்ணியை வச்சா போதும்னு சொல்லி இப்போ தண்ணி டேங்க் வச்சு இது உயரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டாச்சு. பக்கத்தில் செடிகள். இந்த செடிகளை நம்ம உங்களுக்கு நிறைய வீடியோவில் காட்டியிருக்கோம். காயெல்லாம் நல்லா காய்ச்சிருச்சு. ஆமாம், மாதளம் பிஞ்ச பாருங்க, காய் அதனால புடுங்கலாம் மாட்டிருக்கு. இல்லை, மரம் நல்லா விலையில அதுக்குள்ள சொன்ன மாதிரி புடுங்கலாமா? அது நல்லா பெருசாயிருச்சு. பிடிங்க பார்த்துருவோம். உங்க இலையை பிடுங்க. அந்த நல்ல பெரிய காயா இருக்கு. சரி, உடச்சி பார்த்துருவோம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்கு. ரைட். நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தது கஷ்டப்பட்டு. மாதுளம் பழம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரைட்டுங்களா? கொய்யாக்கண்டு, மாங்கண்டு, இது மாதுளை, இது கருவேப்பிலை. வாடா தம்பி. அவ்வளோதாங்க மொட்டை மாடி. அப்புறமா நீ சொன்ன சொல்ல வந்தியா? சொல்லு. நான் தான் இந்த சூட்கேஸில் தான் போட்டோலாம் போட்டு வச்சிருந்தேன். பாதுகாப்பா இருக்கும்னு போட்டு வச்சிருந்தேன். தண்ணி எப்படி போச்சு? எல்லாமே வீணா. தண்ணி உள்ள பூந்து போட்டோ அப்புறம் இதாயிடுச்சு. இந்த இதுதான் நமக்கு ஆப்பு வச்சது. அந்த போட்டோ படம் எல்லாம் வீணா போனது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அக்கா வீடு லோன் போட்டு கட்டணும். அதில் வந்து சோலார் இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது நமக்கு வேணான்னு சொல்லி இங்கே கொடுத்தாங்க. கடைசியில் அது நமக்கும் யூஸ் இல்லாமல் அதிகமாக. ரெண்டாவது வேஸ்ட். அது பேட்டரிலாம் சும்மா வேஸ்ட். அந்த கட்டில் தான் கிடக்கும். அவ்வளோதாங்க. அப்புறம் இதை பாருங்களேன், இதெல்லாம் ஒரு நல்ல ஞாபகம். இது எப்படி தீபாவளிக்கு போன தீபாவளிக்கு தீபாவளி தீபக்கு சின்ன பையனா இருக்கும்போது இதில் அணுகுண்டு வச்சு ஓட்டையை பாருங்க, எப்படி ஸ்ட்ராங்கான தகரம் தெரியுங்களா? அது இதில் தான் வைக்கணும்னு அடம் பிடிக்கிறானா? எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுங்களா? இங்கே வருங்க, செம்ம நல்ல ஸ்ட்ராங்கு. அந்த இதில் அணுகுண்டு வச்சு ஏன்னா நம்ம பக்கத்து வீடுகளில் இங்கிட்டலாம் வந்து இது வைக்கக்கூடாது, மாடுகள்லாம் வளர்க்குறாங்க, அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே வைக்கக்கூடாதுட்டாங்க. வேறு என்ன தான் பண்ணுறது, வாங்கின பட்டாசு மேலேயாவது விடணும்னு சொல்லி இதில் வச்சு வருஷம் இதை தான் வைக்கிறாங்க. போன வருஷம் இந்த வருஷம்லாம் எப்படி உடஞ்சிருச்சு பாருங்க டேபிள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம டோட்டலாக வீடு நம்ம எப்படி கட்டணும் என்னன்றதை பார்த்தீங்க. இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அன்றைக்கி நான் கொண்டு வந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தான் வீடு கட்ட முடிஞ்சிச்சு. அந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைக்குள்ளே தான் போர் இருக்குது. அங்கேருந்து பக்கத்தில் அந்த மோட்ரு இருக்குது. அதன் மூலமாக தண்ணி ஏற்றி இங்கே வச்சுக்கிட்டு மினரல் வாட்டர் மற்ற எல்லா ரூமுக்குலாம் இங்கே கீழே வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. ஆண்டவ மனிதத்தில் என் வாழ்க்கையில் அது சிறப்பாகவே நடந்துருச்சு. இன்னும் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைன்னு சொல்ல முடியாது, என்னென்ன பாக்கி. ஆமாம், அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளைகளை 3ஐயும் படிக்க வச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே போதும் எனக்கு. அதுதான், அது நல்லபடியாக பார்க்கணுன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நீ என்ன
என்ன சொல்ல வர? நீ சொல்றதே கரெக்ட். ஏதோ பேசு, வெறும் கடைசியில உப்புக்கு சப்பானி மாதிரியே வந்துட்ட. அப்புறம் என்னைய நான் தான் பேசுறேன்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இவரு நல்லா படிச்சு கல்யாணம் முடிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் இந்த வீட்டில் என்ன சின்ன வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும். வீடு இன்னும் அழகாக நீட்டாக வைக்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. எல்லாத்தையும் நல்லபடியாக படிக்க வச்சோம். எல்லாம் நல்லா படிச்சுக்கிடுவாங்க. தர்ணேஷ் நல்லா வேலைக்கு போனோம், வசதியை நல்லபடியாக படிக்க வச்சு நல்லா கட்டி. எனக்கு இன்னும் இந்த வீட்டில் ஆல்ட்ரேஷன் நிறைய பண்ணணும், அதான் ஆசை. என்னைய கேட்டா பாப்போம், பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கணும். இதில் ஃபுல்லாக பணத்தை போட்டு முடக்கிட்டே இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நான் உங்களுக்கு இந்த வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது, உங்களுக்கு தெரியப்படுத்தினது வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு, எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த வயசில் இந்த மாதிரி வீடு கட்ட போகிறீங்க, கட்டிட்டீங்க, கல்யாணம் முடிச்சிட்டிங்க, உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையை சொல்லணும்னா கிட்டத்தட்ட பக்க கணக்கில் பெரிய 2-3 குயர் நோட்டு புத்தகம் வேணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக தான் எல்லாத்துக்குமே இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படி தான். ஏன்னா அப்பா இல்லாமல் வாழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஃபேமிலி. உண்மையை சொல்கிறேங்க, இவ கொஞ்சம் என்னை விட, நான் +2, இவ 10th படிச்சிருக்கா. ஆனால் அறிவு ஜாஸ்தி. இவ இல்லைன்னா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. நான் சாதாரணமாக இருந்த ஒரு ஆளை இந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்தது உண்மையிலே இவ தான். உங்கள் வாழ்க்கைக்கு பின்னாடி இதேமாரி உங்கள் மனைவி உறுதுணையாக இருந்தாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. பழம். ஓகே, வணக்கம். ஓகே, நன்றி, பாய்.